விசை இணைகர விதி. ரைட். அப்போ ஒன்றுக்கொண்டு தீட்டா கோணத்தில் தொழிற்படுற ரெண்டு விசைகளை கருதுவோம். பியும் கியூமான ரெண்டு விசைகள். இவரை நாங்கள் ஓன்னு சொல்லுவோம். ரைட். இவரை ஏன்னு எடுப்போம். இவர் யார்? பி. அப்போ காவி ஓஏ வந்து இதுக்கு சமனாக இருக்கும் பி அப்படின்ற காவிக்கும், ஓபி வந்து கியூ. அதனுடைய பருமன் கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ. ரைட். அப்போ விசை இணைகிற விதின்னு சொல்கிறது, இப்போ ஓபிக்கு சமாந்தரமாக ஏயினூடாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு காவியை கீறுறோம். ஓபிக்கு சமாந்தரமாக ஏயினூடாக இதனுடைய பருமன் இங்கே சமனா வர மாதிரி. அப்போ ரெண்டு காவிகள் சமக்காவிகளாக இருக்கிறதுக்கு என்ன நிபந்தனை? ஓபி வந்து அந்த நீளத்துக்கு எப்படி இருக்கும்? கட்டாயமாக சமனாக இருக்கும். அப்படி அந்த புள்ளியை நாங்கள் ஏசின்னு சொல்கிறோம். அப்போ ஏசின்ற பக்கமும் ஓபின்ற பக்கம் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும். அதே போல் இது ரெண்டும் என்னது? ஓஏயும் பிசியும் ஒன்று கொண்டு சமனானது. ஆகவே இது என்ன காவியாக இருக்கும்? பி காவி. ரைட். அப்போ இதனுடைய மூலை விட்டம், இந்த மூலை விட்டம் இருக்கிறார் தானே, இதனுடைய மூலை விட்டமானது ரெண்டு காவியினதும் விளையுடை தர்விளைவு காவியாக இருக்கும். அதுதான் விசை இணைகர விதியாக இருக்கு. ஓபின்ற காவி தீட்டா கோணத்தில் தொழிற்படுது. ஓஏஏ ஓபிஏ அந்த பக்கங்களை பூரணப்படுத்தி நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு இணைகரத்தை நினைக்கி கீறுறோம். அந்த இணைகரத்தின் ஒரு மூலை விட்டம் அல்லது இந்த பெரிய மூலை விட்டமானது இந்த ரெண்டு காவிகளோட விளைவினுடைய பருமனையும் திசையையும் தரும். ரைட். இந்த காவி இவரோட அமைக்கிற கோணத்தை நாங்கள், அதாவது விளைவு காவி பி கிடையாதனை விளைஞ்சிருக்கோம், நாங்கள் பியோட அமைக்கிற அந்த கோணத்தை அல்பான்னு எடுப்போம். ரைட். ஓகே. ரைட். அப்போ நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், விசை துணிப்பு. விசை துணிப்பு முறை தெரியும் உங்களுக்கு. என்ன செய்வோம்? நாங்கள் இதை அப்படியே நீட்டுறேன், நான் ஓஏயை நீட்டுறேன். அது இல்லாமல் சியிலேருந்து அந்த நீட்டப்பட்ட ஓஏக்கு ஒரு செங்குத்தின் அடி வரைந்தால் அந்த அடியை நாங்கள் டின்னு மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த ஏடின்றது இது கியூவாக இருக்கும். இது ரெண்டும் கொண்டு கொண்டு சமாந்தரம். ஆகவே இந்த கோணம் தீட்டாவாக இருக்கும். இந்த காவி இந்த இடத்துல வர காவி கியூ cos theta closed என சி closed cos theta q cos theta. எது திசையில் உள்ளவர்? q sin theta. q sin theta. ரைட். அப்போ விளையோட பருமனை நாங்கள் ஆர்னு எடுத்தால் நாங்கள் நேரடியாக எழுதலாம். முக்கோணி ஓசிடி இக்கு பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்தினார். பைதகரசின் தேற்றப்படி என்ன வருவார்? ஓடியினுடைய வர்க்கம் பிளஸ் சிடியினுடைய வர்க்கம் சமன் ஓசியினுடைய வர்க்கம். ஓடியினுடைய வர்க்கம் எது சமனா இருக்கும்? பி பிளஸ் கியூ காஸ் தீட்டாவினுடைய வர்க்கம் பிளஸ் சிடியினுடைய வர்க்கம் எது சமனா இருக்கும்? கியூ சைன் தீட்டா முழுவதின் வர்க்கம் சமன் ஓசியினுடைய வர்க்கத்துக்கு பதிலாக ஆரினுடைய வர்க்கம். அப்போ ஆர் வர்க்கம் சமன் யார் வருவா? பி வர்க்கம் பிளஸ் பெருக்கத்தின் ரெண்டு மடங்கு 2 பி கியூ காஸ் தீட்டா பிளஸ் கியூ வர்க்கம் காஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் கியூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா. ஓகே. அப்போ ஆரினுடைய வர்க்கம் சமன் பி வர்க்கம் பிளஸ் இந்த இடத்துல 2 பி கியூ காஸ் தீட்டான்னு வராரு. பிறகு யாரை பொதுவாக எடுப்போம்? கியூ வர்க்கத்தை பொதுவாக எடுத்தா காஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா. காஸ் வர்க்கம் தீட்டா பிளஸ் சைன் வர்க்கம் தீட்டா இதுக்கு சமனாக இருக்கும் 1. ஆகவே பி வர்க்கம் பிளஸ் இது 1க்கு சமனாக இருக்கும். ஆகவே கியூ வர்க்கம் பிளஸ் 2 பி கியூ காஸ் தீட்டா. இவர் தான் யாருக்கும் விசை இணைகர விதியிலிருந்து வார ஈக்குவேஷன். இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் நிறுவுறோம். இந்த விளைவினுடைய பருமன் ஆருக்கு ஆர் ஈக்குவல்
P வர்க்கம் ப்ளஸ் Q வர்க்கம் ப்ளஸ் 2PQ cos theta. ரைட் அப்போ சாரி R வர்க்கம் R வர்க்கம் ரைட் ஆருக்கு தான் கேட்பாங்க. உண்மையிலேயே ஆருக்கான சமன்பாட்டை கேட்டால் நீங்கள் விளைவுக்கான சமன்பாட்டுனா இதை நாங்கள் எப்படி எழுதுவோம், வர்க்க மூலத்துக்குள்ளே இருக்கும், வர்க்க மூலம். ரைட், மாடல் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கிறாங்க. சில ஃபியூச்சரில் பாஸ் பேப்பரில் கேட்கலாம். விளைவுக்கான சமன்பாட்டு எழுதிட்டு அதில் உள்ள கணியங்களை குறிங்க, என்ன குறித்து காட்டுங்க, பேர் என்னன்னு கேட்டால் P, Q என்பன தீட்டா கோணத்தில் அது ஆக்கிற 2 விசைகளாக இருந்தால் விளைவினுடைய பருமனுக்கான தொடர்பை PQ தீட்டா சார்பில் எழுதுக அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த சமன்பாட்டை எழுதணும். இதுதான் விளைவு. ஓகே, விளைவுக்கான சமன்பாடு. அப்போ எங்களுக்கு Pயினுடைய பெருமதி, Qவினுடைய பெருமதி, தீட்டாவினுடைய பெருமதி தரப்படி யாரை கண்டுபிடிக்கலாம், விளைவு விசை ஆரினுடைய பருமனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அது நாங்கள் இது என்ன ஒருத்தர்